லைவ் அப்டேட்டு சௌந்தர்யா, விஷால், ராயன் 3 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ விஷால் தான் வந்து ஒரு குதர்க்கமான விஷயத்தை வந்து கேட்குறாரு. சௌந்தர்யா பார்த்து நேற்றுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, அம்மாவும் நீ அப்பாவும் நீ பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஏன் வந்து ஸ்கூலில் ஸ்டேஜ்லாம் ஆட மாட்டாங்களா, அது பர்ஃபார்மன்ஸு, ஏன் ஃப்ரெண்ட்ஸு வந்து லவ் பாட்டுக்கு வந்து ஆடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க குரலை கொஞ்சம் லைட்டாக வந்து ஒசத்தி கேட்குறாங்க. உடனே விஷால் என்ன சமாளிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் கூட தான் வந்து லவ் பண்ணிட்டு தான் நானும் தரிசிக்காவும், அதை வந்து டீச்சர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தப்புங்கிறாங்க, லவ் பண்ணவே கூடாதுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமாக திருப்பி வந்து ஒரு பதில் கொடுக்குறாரு. உடனே பக்கத்தில் ரயான் வந்து என்ன தப்பா, என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னா, இல்லைடா இது வந்து சின்ன வயசு, இப்போ லவ் பண்ணக்கூடாது, பெரிய ஆளாகி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து லவ் பண்ணுன்னு சொன்னாங்க, இப்போ லவ் பண்ண தப்புன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. இப்போ இதோட அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சில. அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜய் விஷால், உங்களுக்கு வந்து உதாரணமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு உதாரணமாக சௌந்தர்யாவும் ரயான் இருக்காங்க அப்படின்னு சொன்னது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷாலோட அந்த வன்மம் வந்து அப்படி லைட்டாக வெளிப்பட்டுரும். விஷால் அப்படிங்கிறவருடைய வன்மங்கள் வந்து அப்படி தான் அப்படி பஸ்ட் அவுட் ஆகி அப்படியே வெளியே வரும். உடனே வந்து டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து செல்லமாக மிரட்டுறாங்க. ஆனால் இது ஒரு ஃபன் கான்வர்சேஷன் தான். ஆனாலும் கூட உனக்கு உதாரணமாக வந்து சௌந்தர்யா இருக்காங்க, லவ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வன்மத்தை வந்து கொட்டுறதுக்கு இல்லையா, அதுதான் வந்து விஷாலோட அழகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.